Task Based Language Teaching LSRW skills, grammar and vocabulary. டாஸ்க் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இன்ட்ராக்டிவ் டாஸ்க் தான். ஓகேவா? இப்போது LSRWங்கிறது 4 பேசிக்கான ஸ்கில். ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு இந்த 4 ஸ்கில் ரொம்பவே முக்கியம் இல்லையா? இந்த 4 ஸ்கில்லையுமே ஜஸ்ட் வாயால் மட்டும் வந்து சொல்லிட்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது புரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் இதுவே ஒரு டாஸ்க் வச்சு இந்த 4 ஸ்கில்லுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ரீச் ஆச்சா அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா ஸ்கில் பசங்களுக்கு புரிஞ்சுதுன்னு டீச்சருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ப்ளஸ் நமக்குமே ஒரு விஷயம் கெயின் பண்ண மாதிரி இருக்கும்ல. இப்போ லிசனிங்னு எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டோமே, சம்திங் அவங்க ஒரு விஷயம் கிளாஸில் நரேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்மலாம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க, கொஷின் கேட்பாங்க, இல்லை காம்ப்ரஹென்ஷன், இல்லை நம்மளை எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுவும் பண்ணாதான் நமக்கு அதை லிசன் பண்ண முடிஞ்சிருக்கா, லிசனிங் அந்த ஸ்கில்லே நம்ம கெயின் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது அந்த டீச்சருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதான் டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங்னா அதுதான். டாஸ்க் யூஸ் பண்ணி லாங்குவேஜை பசங்க கற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, அசஸ் பண்ணுறது தான் டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ். முழுக்கவே டாஸ்க்காக தான் இருக்கும். டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போதே கிளாஸ் வந்து ரொம்ப போர்டாக இருக்காது இல்லையா? ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ டாஸ்க் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி கம்யூனிகேட்டிவ் டாஸ்க் தான். கம்யூனிகேஷனுக்கு தான் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் லேர்னர்ஸ் வந்து இன்ட்ராக்டிவ் டாஸ்க் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அந்த டாஸ்க்கை ஏற்றுக்கிட்டு பண்ணணும். நிறைய டாஸ்க் இதில் இருக்குது. 4 ஸ்கில்லுக்குமே தனித்தனி டாஸ்க் இருக்குது. அது என்ன மாதிரி டாஸ்க், இது மூலமாக அந்த ஸ்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கற்றுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தென் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் அந்த என்னென்ன டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கான்செப்டை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இதான்ப்பா லிசனிங் ஸ்கில், இதான் ஸ்பீக்கிங் ஸ்கில், இதான் ரீடிங், இதான் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ் டாஸ்க்லாம் கிளாஸில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில். லிசனிங் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும். மேபி யாரோ ஒருத்தர் பேசினதை ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசின ஒரு ஆடியோவாக ப்ளே பண்ணிடுவாங்க. ப்ளே பண்ணிட்டு இது மூலமாக அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது, தென் இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்படி கேட்குறது மூலமாக நம்மளுமே அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக கவனிப்போம், என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொனன்சியேஷனை கவனிப்போம், ஃப்ளூயன்சியை பார்ப்போம், அக்யூரசி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஸ்பீச்சில் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம், லிசன் பண்ணலாம். ஓகேவா? அப்சர்வ் பண்ணி நல்லா லிசன் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த லிசனிங் ஸ்கில்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அப்சர்வேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு ஃப்ளோவில் ஒழுங்காக கவனிக்கவே முடியாது. ஸோ யார் ஒருத்தர் பேசுகிறத நம்ம கவனிச்சாதானே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ யாராவது பேசுகிற இன்டர்வியூ, இல்லை யாராவது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை ஏதாவது ரேடியோ நியூஸ், இல்லை லவுட் ஸ்பீக்கர் அனௌன்ஸ்மெண்ட், டெலிஃபோன் சேட், லெக்சர், கான்வர்சேஷன், இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து லாங்குவேஜ் லேபெல்லாம் கூட காலேஜ் ஸ்கூல்ஸில் இருக்கும், அங்கெல்லாம் வந்து இப்படி போட்டு காட்டுவாங்க. அதை நம்ம நல்லா உள்வாங்கிட்டு அடுத்தவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இதுதான் லிசனிங் ஸ்கில்க்கு கொடுக்குற டாஸ்க் மோஸ்ட்லி. இதில் எது ரொம்ப முக்கியம்? ப்ரொனன்சியேஷன் முக்கியம், வொக்காபுலரி, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, தென் கிராமர், இதெல்லாமே ஒரு ஆடியோவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் கிளாஸில் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்னால லிசன் பண்ணி அதை அசஸ் அவங்க பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை நிறையவே கிளாஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது, இல்லை அவங்களே ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறது, அதுலேருந்து நம்மளை கவனிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் டாஸ்க் கிளாஸில் நடக்கும். நமக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் மோஸ்ட்லி தெரியும்னா சின்ன வயசில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த LSRW ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கை வந்து கிளாஸஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒன்று கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி, இல்லை வித்தியாசமான ஃபாரின் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேராவை வாசிச்சு அதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லிட்டு அந்த வேர்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, டிக்ஷனரி யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்து நம்மளை அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ லிசனிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். தென் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே நிறையவே தெரியும். ரோல் பிளே, ஸ்டோரி டெல்லிங், பிக்சர் டிஸ்கிரைபிங், டிபேட்ஸ், தென் ஐஸ் பிரேக்கிங், இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் கேம்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பேச வைப்பாங்க இந்த டாஸ்க் மூலமாக. இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லோட முக்கியமான ஒரு கோல் என்ன அப்படின்னா, எரர் இல்லாமல் பேசணும். வேறு ஒரு செகண்ட் லாங்குவேஜில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல், பிழை இல்லாமல் பேசணும். மட்டும் இல்லாமல் எங்கே எதை பேசுகிறோம் அப்படிங்கிறதும் தெரியணும். இந்த இடத்துல இதை பேசணும்னு சொல்லிட்ட நாலேஜ் வந்து நமக்கு வரணும். அதுதான் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு தேவையான மொதல் விஷயம். இந்த இடத்துல இதை பேசணும், அவங்க இதை கேட்டிருக்காங்க, அது பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக வேணும். தென் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன், தென் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் பேசணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சிங் மெத்தட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரோல் பிளே, ஸ்டோரி டெல்லிங், பிக்சர் டிஸ்கிரைபிங், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக வேர்ட்ஸ் எடுக்கணும், தென் ஸ்ட்ரக்சரோடு பேசணும். இந்த மாதிரிலாம் நம்ம எஃபோர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீக்கிங் பேசுகிறது ரொம்ப நல்லாவே வரும் இல்லையா? நமக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில் நல்லாவே கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் ரொம்ப முக்கியமான டாஸ்க். தென் ரீடிங் ஸ்கில்னு பார்த்தோம் அப்படின்னா எழுதுனதை நமக்கு வாசிக்க தெரியணும். இதுதான் ரீடிங் ஸ்கில். ரொம்ப ஒன்றும் பெரியது இல்லை. நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் தெரியும். ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணி இது இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் சொல்லிட்டு அந்த வொக்காபுலரி நாலேஜ் இதுக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா? சொல்லப்போனால் 4 ஸ்கில்க்குமே வொக்காபுலரியும் முக்கியம், கிராமருமே முக்கியம். நமக்கு தனியாக அதை ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்த 4 ஸ்கில்லுக்குமே அது ஈஸியாக அடங்கிடும்.
வொக்காபுலரி கிராமர்னால அந்த 4 ஸ்கில்லுமே அக்யூர் பண்ண முடியாது. ஸோ அது 4க்கும் அந்த 2மே ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எழுதுனதை நமக்கு வாசிக்க தெரியணும். அப்படி வாசிக்க தெரிஞ்சால் ரீடிங் ஸ்கில் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரீடிங் ஸ்கில்க்கு எந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா டீகோடிங், வொக்காபுலரி, தென் காம்ப்ரஹென்ஷன், ஃப்ளூவன்சி இந்த மாதிரி டாஸ்க்லாம் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு பேராவை கொடுத்து இந்த பேராவை ரீட் பண்ணி அது புரிஞ்சுதான்னு பார்க்குறக்காக காம்ப்ரஹென்ஷன் கொஷின்ஸ் இருக்கும். பேராஃப்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு போயம் ரீட் பண்ணி அதுக்கு பேராஃப்ரேஸ் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஒன்றும் இது இன்ட்ராக்டிவ் டாஸ்க் வந்து மோஸ்ட்லி ரீடிங்க்கோ ரைட்டிங்க்கோ இருக்காது, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்க்கு தான். ஓகேவா? ஸோ அந்த 2 ஸ்கில்க்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த ரைட்டிங் ஸ்கில்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கிற தாட்டை நமக்கு அந்த பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். ஸோ இதுக்கு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா லெட்டர் ரைட்டிங், இதுவுமே பேராஃப்ரேசிங், தென் ரைட்டிங் டெஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும்போது இப்போ ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படின்னா ஒரு பிக்சர் காட்டிடுவாங்க. அந்த பிக்சரை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் எழுதணும், அந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். அப்படி இருக்கும்போது நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ரைட்டிங் ஸ்கில் நமக்கு கூடும் இல்லையா? ஸோ இப்படி 4 ஸ்கில்லுக்குமே 4 விதமான டிஃப்ரெண்ட் டாஸ்க்லாம் யூஸ் பண்ணி பசங்களை இன்ட்ராக்டிவாக கிளாஸில் உட்கார வச்சு அது மூலமாக லாங்குவேஜை கற்றுக்க வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் இந்த மெத்தடை பாராட்டவும் செய்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா டாஸ்க் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரொம்ப இன்ட்ராக்டிவாக கிளாஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், போரிங்காக இருக்காது. முழுக்க சும்மா எடுத்துகிட்டு தியரிஸை மட்டுமே சொல்லி நம்ம கேட்டுருக்க இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சொல்லிவிட்டு வாங்கி இதை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங்கோ ரைட்டிங்கோ லிசனிங்கோ ஸ்பீக்கிங்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்கில் ரிலேட்டடான டாஸ்க்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ்டாக கிளாஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கிராமர் அண்ட் வொக்காபுலரி நல்லா டெவலப் ஆகணும்னா இந்த 4 ஸ்கில் முக்கியம். இந்த 4 ஸ்கில்ஸை நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ஸ்கில்டாக ஆக்கிறதுக்கு டாஸ்க்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க.